ஏங்க 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 இன்ஸ்டா ஃபேஸ்புக்கை திறந்தாலே ஏங்க ஏங்கன்னு சொல்லியே எல்லாரையும் ஏங்க வச்சு இந்த பயப்புள்ள பொண்டாட்டி கூட புருஷனை ஏங்க ஏங்கன்னு சொல்றது இல்ல. மூச்சுக்கு மூச்சு ஏங்க ஏங்கன்னு சொல்லியே புருஷமானங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ணிட்டாரு இந்த பயப்புள்ள. ஸோ வணக்கம், இன்னைக்கு உங்களுக்காக நல்ல நல்ல காமெடி வீடியோ எடுத்து வந்திருக்கிறேன். அதை பார்த்து நம்ம ஃபன் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னும் வாங்க மாட்டேங்குது. என்னடா அக்காவை இப்படி அசிங்கப்படுத்தி போட்டீங்க. அநேகமாக அவன் 90s கிட்ஸ் போறங்கா இருப்பான்னு நினைக்கிறேன். பொண்ணுங்க எது கொடுத்தாலும் வாங்க மாட்டேன்னு வைராக்கியத்தில் இருக்கிறான் பார்த்தீங்களா. மூடிட்டு அப்பவே திறந்து விட்டுருக்கலாமா? என்ன வர இந்நேரம் உயிரோடு இருப்பானா இல்லையான்னு தெரியலையே. பொண்டாட்டிக்கு போயிட்டு தண்ணி குடிடா போய் ஒளிஞ்சிருப்ப. உனக்கு அநேகமாக பொண்டாட்டிக்கிட்ட வேலைக்கு போட்டு போய் சொல்லிட்டு பசங்களோட ஊர் சுத்த வந்திருப்பான்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான், அவன் கதி முடிஞ்சு போச்சு. அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. வா. அவன் என்ன பேக் ஜிப் ஓப்பனா இருக்குன்னு சொன்னான். யாரா இருந்தாலும் பேண்ட் போட்டுருந்தா இதுதான் நிலமா போல இருக்குது. பெண்களுக்காக இந்த ஒரு விஷயத்த எல்லாருமே பண்ணணும் அப்படின்னா எந்த விஷயம் பண்ணலாம்? பைக் ஓட்டலாம். எல்லாருமே இப்ப பைக் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பெண்கள் ஆனா இன்னமும் பிரேக்குக்கு பதிலா காலை யூஸ் பண்றாங்க. நல்ல ட்ரைனிங் கொடுத்து லைசன்ஸ் கொடுத்தா ரொம்ப சிறப்பா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் ஒரு லாரி டிரைவர். ஆக்சுவலி சுத்தி வருவாங்க, பிரேக்கே அடிக்க மாட்டாங்க, காலை ஊட்டிக்கிறாங்க. பெண்கள் ஆண்கள் எப்படியாவது வளர்ச்சி நினைச்சு போயிடுறாங்க. பெண்கள்னால எனக்கு பெரிய இம்சையா இருக்கு. அண்ணன் ரொம்ப இவங்களால கஷ்டப்பட்டுருப்பாரு போல இருக்குது. அதான் இன்னைக்கு சான்ஸ் கிடைச்சுன்னு சொல்லிட்டு மனசுல பாரத்தெல்லாம் அறிய வச்சிட்டாரு. என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. यार हाथ तक चुलेंदा आई अब्बा क्या दौर होंदे यान हाय 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 அட நாதாரி, பாவண்டா அவன். உனக்கு ஸ்ப்ரே பண்ண வேற டப்பா கிடைக்கலையாடா? நான் இங்க உட்கார்ந்ததே தப்பு. நான் உண்மையில பொண்ணு நினைச்சேன்டா. ஏன்டா இப்படி ஏமாத்துறீங்க? ஏமோ எப்படிமா சாப்பிட தோணும்? என்னதான் சாப்பாடா இருந்தாலும் இந்த மாதிரி பார்க்கும்போது சாப்பிட தோணுமா? எல்லாம் ஓகே தான்.
ஆனா குழந்தை பிறக்கும்போது கண்ணாடி போட்டா பிறக்கும். ஏன் திமுங்களா எப்படி அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். ஆனா ஹாஸ்டல் கேஸ்ல ஒரு ஜாலி தான் பழகுது. என்ன ஸ்ட்ரக் ஆகுதா? இருந்த மாட்டேன் இருந்த மாட்டேன். நான் எத்தனை தடவை ஸ்டெக்கானாலும் உட்காந்து நாக்க தொங்க போட்டு நான் கூட உண்மையை பாத்துக்கிருப்பேன். ஸ்ட்ரக் ஆகுதுன்னு நினைச்சேன். இதெல்லாம் நடக்கிறது சகஜம் தானே, இதை போய் தப்பா சொன்னா இப்படி? அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமா. ஹாய், நீங்க கோயம்புத்தூர் மாப்பிளைய ஃபாலோ பண்ணிருக்கீங்களா? ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 மில்க் பிக்கிஸ் தருவோம். ஃபாலோ பண்ணிருக்கீங்களா? நானே என் பொண்டாட்டி வீட்டுல சோறாக்கலன்னு கவலையில போயிட்டு இருக்கேன். சிறில ஏமாத்துறான். இந்த குரூப் எல்லாத்தையும் இதான் கேட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க. இதை பத்தி நிறைய பேர் கிளம்பிட்டாங்க. இந்த டப்பிங் சூப்பரா இருந்துச்சு. இதான் சாட்டு சொல்லி கேப்ல கடா வெட்டுற. எங்க கூமாப்பட்டி பாருங்க. நம்ம வந்துட்டோங்க, கூமாப்பட்டி ஐலாண்டுக்கு வந்துட்டோம். குரங்கெல்லாம் கிளம்பிடுச்சா? கூமாப்பட்டி கூமாப்பட்டி சுத்தினே பாருங்க இருக்கிறாங்க. கூமாப்பட்டி சோப்பு. இந்த சோப்பு வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க, எடுத்துட்டு வரோம். எது கூமாப்பட்டி சோப்பா? எது எப்படியோ தனி ஒரு ஆளு கூமாப்பட்டிங்கிற ஊரை உலகம் ஃபுல்லா பேசலுக்கு வச்சிட்டாப்புல. அதுக்காகவே அந்த ஆளுக்கு வாழ்த்து சொல்லணும்.